Hello students, welcome to our channel. இப்போ நம்ம என்ன sum பார்க்க போறோம்னா exercise 1.4ல 5th sum தான் பார்க்க போறோம். Show that the function f mapping from n to n defined by f of m equal to m square plus m plus 3 is one-to-one function. ஒரு function define பண்ணிருக்காங்க. இந்த function natural numbers to natural numbersக்கு mapping பண்ணும்போது one-to-one functionஆ இருக்குமா இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபங்க்ஷனா இருக்குமா இல்லையான்னு செக் பண்ண சொன்னாவே ஆரோ டயக்ராம் டிரா பண்ணுங்க, அதுதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? given function என்ன கொடுத்திருக்காங்க, f mapping from n to n. என்ன என்னது? natural numbers starting from 1 2 3 4 etc. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? f of m ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. m ஸ்கொயர் பிளஸ் m பிளஸ் 3. நம்ம இங்க m-க்கு ஒவ்வொரு வேல்யூவா அப்ளை பண்ணலாம். when m equal to 1, m எங்க இருக்கோ அங்கெல்லாம் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். f of இங்க m இருக்கு, அப்ப 1 equal to m ஓட வேல்யூ 1 ஸ்கொயர் பிளஸ் 1 plus 3. 1 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? 1 1s are 1 plus 1 plus 3 4 equal to 5. ஆல்ரெடி நம்ம நிறைய சம்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு பதில் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? நெக்ஸ்ட் m ஓட வேல்யூ என்ன அப்ளை பண்ணணும்? 2ன்னு அப்ளை பண்ணணும். m equal to 2. f of 2 equal to m ஓட வேல்யூ என்ன ரீப்ளேஸ் பண்றோம்? 2ன்னு ரீப்ளேஸ் பண்றோம். 2 ஸ்கொயர் plus 2 plus 3. 2 ஸ்கொயர்னா டேபிள்ஸ் எப்படி சொல்லணும்? 2 2s ஆன்னு சொல்லணும். 2 2s are 4 plus 3 plus 2 5 equal to 9. Next m equal to 3. f of 3 equal to 3 square plus 3 plus 3 equal to 3 square. 3 3s are 9 plus 3 plus 3 6 equal to 15. இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம 3 எலிமெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். ஆரோ டயக்ராம் டிரா பண்ணலாமா? ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க? n to n ன்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 எக்ஸெட்ரா. இங்க நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதும் போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சதோ அதை மட்டும் எக்ஸெட்ரா போட்டு ரைட் பண்ணிக்கலாம். 1ன்ற வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 5ன்னு கிடைச்சது. ஸோ 1 மேப்பிங் ஃப்ரம் 5, 2 மேப்பிங் ஃப்ரம் 9, 3 மேப்பிங் ஃப்ரம் 15. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜ் கிடைச்சதுன்னா அந்த மேப்பிங் என்னவா இருக்கும்? 1-to-1 ஃபங்க்ஷனா இருக்கும். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? முடிஞ்ச அளவுக்கு சென்டென்ஸ் வந்து ஒரே மாதிரி ரைட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் எக்ஸாம்ல ஈஸியா ஞாபகம் வரும். different elements as different images, therefore 1-to-1 function. That's all. நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.